ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் குரோட்டன்ஸ் நட்டோம் பார்த்தீங்களா. இது பாருங்கள், நான் நட்டு வச்சது. இதுலேருந்து இந்த இடத்துல தான் கட் பண்ணி கையிலே தான் ஒடித்தேன், சிசர் கூட யூஸ் பண்ணல. அதை நட்டு வச்சது பாருங்கள். இந்த குட்டி ரோஸ் செடி ஒன்று இருந்துச்சு, அதோடய சேர்த்து நட்டு வச்சு ரெண்டுமே நல்லாயிருக்கு. இது பாருங்கள், எவ்வளோ பெருசாகவும் வளர்ந்துருச்சு. இது பூவாக இருக்குமோ என்னான்னு நினச்சேன் நான், ஆனால் பூ இல்லை. இந்த இலைகள் தான் பாருங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது பாருங்கள். கொஞ்சம் பெருசான இந்த இலைகள் இப்படி வந்துடும். பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் இலைகள் தான் இதுக்கு அழகு. இதில் பதியம்தான் போட்டேங்க. பதியத்திலே நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். குட்டி டப்பாவில் தான் வச்சேன். ஏற்கனவே ரோஸ் செடியும் நல்லாயிருக்கு. அதோட இதே மாதிரி இந்த இது இருக்குது பாருங்கள். இதையும் எடுத்து நம்ம திரும்ப பதியம் போடலாம். இது ஒரு செடியாக வந்துடும், வேர் வந்துச்சுனாக்கும். இப்படி தான் நம்ம கார்டனில் ஒரு செடி வாங்கி நிறையா செடி நான் மல்டிபிள் பண்ணுறேன். இது பாருங்கள், நட்டு விட்டு காமிச்சு ஒரு வாரம் கூட இல்லை, மழை பெய்யமும் இதுலேயும் பதியம் வந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே நட்டு வச்சோம்னா இன்னொரு செடி நமக்கு கிடைக்கும் பாருங்கள். நிறையா வளர்த்துட்டு நான் அப்புறம் சேலுக்கு போடுவேங்க. பாய்ங்க.